பார்த்தா புயல் மழை அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நேரா வந்தீங்கன்னா உள்ளதான் குதிக்க போறேன். நீங்க கிட்ஸ் பூல்ல குளிச்சுன்னு இருக்க கட்டு கடங்காத காளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு நம்ம ஊர் கப்பல் சேனல். அனைவருக்கும் வணக்கம். என்னடா ரொம்ப மாசமா ஆளக்கான ரூம் டூர் போடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்குலாம் மன்னித்து விடுங்கள். ரூம் டூர் வந்து எங்களால் எடுக்க முடியல, அதுக்கான சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சுங்க. ஸோ அதனால வந்து ஒரு குட்டியா ஒரு ட்ரிப்பு போகலாம், எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையிலேருந்து மிக அருகாமையில் இருக்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏலகிரி தான். ஏன்னா எங்கள் குட்டியை வச்சுட்டு நாங்கள் எங்கேயுமே போக முடியல, ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ அதனால சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்கிறனால ஏலகிரிக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுவும் நாங்கள் தங்கியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ஸோ அதையே நம்ம ஒரு விளாகாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் நம்ம. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில். அந்த பாத்வே பாருங்களேன், நாங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரமா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சான். நாங்க உள்ள என்ட்ரி ஆனோம்னா ஒரே மழை, கிளைமேட்டே அப்படியே குளுன்னு மாறிடுச்சு. சூப்பரா பயங்கரமா இருக்கு. ஸோ அதான் நாங்கள் அப்படியே இந்த டைமே நம்ம எடுத்துடலாம், நல்லா லைட் வந்து நல்லா இருக்குனால அப்படியே இப்போ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்கோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அப்படியே ஒரு வாக் த்ரூ போகலாமா? அடா பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. நடுக்காட்டில் தனிமை வந்ததே. இல்லைங்க, தனிமையெல்லாம் இல்லைங்க, கூட துணையோட தான் வந்திருக்கேன். சரி வாங்க நம்ம வந்துட்டு அப்படியே ரெசார்ட்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸுங்க. இப்படி தான் வரணும். இப்படி வந்து அப்படியே இப்படி வந்தோம்னா வெல்கம் டு எம்ஜிஎம் ரெசார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக ஏலகிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் விஸ்பரிங் வின்ஸ் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கு. ஆமாம், ஸோ இதான் கார் பார்க்கிங்கு. இப்போ அப்படியே இப்படி திருப்பினோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போகிறோம். அங்கே ஒருத்தர் நடந்து போகிறான் பார்த்தீங்களா, அவன் வேறு யாரும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டு தான், ஸ்ரீதர்னு பேர். அவன் குட்டியை தூக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இதுதான் ட்ரிப்ன்ற பேர்ல தான் வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் சேசிங் தான் ஃபுல்லா. சரி நம்ம இதா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம போய் நம்ம செக் இன் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டு நம்ம போய் ரூம்ல செக் இன் பண்ணிடலாம் போயிட்டு. ஓகே. ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் கூட இருக்கு இங்க. ஆக்சுவலி செம்மையா இருக்கு. இப்பதான் மழை பெஞ்சு நின்று இருக்கு. அதனால அந்த ஒரு மாதிரி மூவில பாக்குற சீன்ஸ்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல. அவங்க அந்த கிரீனரி வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருச்சு. வெதர் பக்காவா இருக்கு நமக்கு ஏத்த மாதிரி. அது நான் வந்திருக்கேன்ல, அது அப்படிதான்மா. ஆக்சுவலி இங்க வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் காட்டேஜ் இருக்கு. இது வந்து பிரைவேட் காட்டேஜ்னு நினைக்கிறேன்ல. எஸ். சொல்ல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், நீட்டா பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு விர்ச்சுவல் டூர் நான் எடுத்துட்டு போறேன். ஆமா, அது விர்ச்சுவல் டூர் தானே. இங்க பாத்தீங்களா இல்லையா, கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஆக்சுவலி அமர் வந்து பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டு அவன் எல்லாத்துலேயும் ஏற போனான். அப்போ வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சதுனால இப்போ போய் தூங்க வச்சுட்டோம் அவனை. ஆனால் இப்போ வெயில் இல்லை, மழை பெய்யுதானே, இப்போ கொஞ்சம் டிஸ்லிங்காக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அங்கே தான் முக்கியமான இடம் இருக்குது. மெயினாக வந்தது அதுக்குத்தானே. வாவ், ஹை, ரவுண்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல், ஸ்கொயராக ஒரு ஸ்விம்மிங் பூல். அது குட்டீஸ்க்கு. அப்படியா? அப்போ உனக்கு தான் நினைக்கிறேன். அப்போ அடுத்து வீடியோ எடுத்து முடிச்சோடனே நேராக வந்தீங்கன்னா உள்ளதான் குதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. 6 மணிக்கு அவங்க துரத்திடுவாங்க. மேடம் சாரி, ஸ்விம்மிங் டைம் க்ளோஸ்ட் அப்படின்ட்டு. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்துட்டு அங்கே ஒரு காட்டேஜில். பாருங்களேன், லிட்டரலி இந்த வியூவே வந்துட்டு நம்ம மூவியில் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இயற்கையோட ஒன்றி ஒரு மாதிரி செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி கிரீன்ஃபீல்ட் லான் பார்த்தீங்களா இல்லை, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு இடம். அப்படியே திருப்பினோம்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். எஸ், ஃபுல்லாக எங்கள் குட்டி தூங்கிட்டு இருக்கு. ஆமாங்க, ஒரு வழியாக வந்தோம். நாங்கள் அவனை தூங்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு வெளியே வந்துட்டோம். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் பார்த்தீங்களா சூப்பராக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரூம். இங்கேருந்து வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்கு. படியேற வந்ததுக்கு இப்படி மூச்சு வாங்குதே, வயசாயிடுச்சு. அடா 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 அடா. ஹேய், பாட்டு தெரியலையே. அடுத்த ட்ரெண்ட் ஆக்கிற போகிறாங்க இதை.
பாத்தியா இல்ல அங்க ஏய் முயல் குட்டி அங்க இருக்கிறது. முயலா எங்க? இந்த கூண்டுக்குள்ள. வாங்க இங்க பாருங்க உள்ள என்னமோ டிசைன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வாவ். அந்த ஸ்வான் மாதிரி. அடடா சூப்பர்ல. இது பாரு இது என்ன தீபாவளிக்கு அந்த விளக்கு மாதிரியா? ஆமாங்க அப்படிதான் நினைக்கிறேன். அந்த தீபம் மாதிரி. நைஸ். இங்க ஒரு அழகான ஒரு குட்டி சோஃபா. குட்டி சோஃபா இல்ல பெரிய சோஃபா. ஓ சாரி. சிங்கிள் சோஃபா பெரிய சோஃபா. இங்க இருக்குது பாத்ரூம். ஓகே சரி நாங்க போயிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எஸ் ஸ்விம்மிங் பூல்ல போய் குதிக்க போறோம். போறவா இல்ல போறேன் அப்புறம் அவன் பிள்ளைய அவன் பார்த்துப்பான் அப்புறம். ஓகே போறேன். பாத்தீங்களா ஹஸ்பண்ட்மார்களே பார்த்துக்கங்க. ட்ரிப்புக்கு ஏதாவது ஒய்ஃப் பிளான் பண்றாங்க அப்படின்னா முன்னாடியே யார் யார் எங்கெங்க என்னென்ன பண்ண போறோன்றதை தெளிவா பேசி டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரிப்பு ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கேர்டேக்கர் ஆயிடுவீங்க. அதாவது உங்க பிள்ளைய மட்டும் தான் நீங்க பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். அவன் தூங்குனா கூட உங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா அவனை நீங்க தூங்கும்போது நீங்க பார்த்துக்கணும். ஆக்சுவலி இன்றைக்கி தான் டே 1 இன்றைக்கி தான் செக்இன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 days இங்கே தான் ஸ்டே. ஸோ ஏலகிரியில் எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பராக டக்குன்னு வரலாம். அதாவது குழந்தைய வச்சுட்டு நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணவே முடியாது காரில். ஏன்னா அந்த 5 மணி நேரத்துக்கே போதும் ஆயிடுது எங்களுக்கு. ஏன்னா தூங்கிட்டாங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வந்து டக்குன்னு வந்தாச்சு. இப்போ வந்தோம்னா நம்ம ஸ்டே பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது ஒரு 4 or 5 hours தான். ஸோ சென்னையிலேருந்து போகிற பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன் ஏலகிரி தான். ஏன்னா இப்போ மழை காலனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு நல்லாவும் இருக்குது. அண்ட் நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோம் அதுதான் அங்கே மேட்ரு. ஏன்னா நம்ம ஸ்டே பண்ணுற இடத்த வச்சு தான் இந்த பீஸ் இருக்குது, மென்டல் பீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பறந்து விரிஞ்ச இடமா இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக நடக்கலாம், ஓடலாம், தாவலாம், ரெசார்ட்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம். சரி நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் குளிக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி கூட்டம் அங்கே சேருதுங்க. போகலாமா? பை. உஷாராக இருந்துக்கோங்க. பார்த்தீங்களா பிள்ளைய கூட்டிகிட்டு ட்ரிப்புன்னு வந்தீங்கன்னா இப்படி தான் வந்து உட்காந்துட்டு இருக்கணும். பார்த்தீங்களா அப்புறம் சிரிக்கலாம் பாருங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது அங்கே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இல்லையா? ஏய் உங்கள் ஆத்தாக்காரி எங்கடா? அது சிரிக்கிறான் எனக்கு வச்ச நேரத்தில். பார்த்துக்கங்க ஹஸ்பண்ட்மார்களே பார்த்துக்கங்க. இதான் அந்த ட்ரிப்பு. இனிமேல் ட்ரிப்புன்னு போவீங்க. ஸ்ரீதர் ஒரு ஹாய் சொல்லிடு. அப்படியே எப்படி இருக்கு ட்ரிப்பு? எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? அங்கே பாருங்க அவனை போய் பாருங்க. சரி ஓகேங்க. நாங்கள் எங்கள் குட்டி எழுந்துச்சானா நான் அவன் பின்னாடி ஓடணும். சரி வாங்க நம்ம போயிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு ரெடி ஆகலாம். பாய் 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 பாய். எங்கடா என்ன விட்டுட்டு போறீங்க? ஏய் நீ என்ன கிட்ஸ் பூல்ல குளிச்சுன்னு இருக்க? ஆமா அப்போ உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? டியூப் கட்டுவாங்களா? அந்த டியூப் ஏதாவது வாங்கினுவா. இதை போட்டுக்கிட்டே இந்த தடுமாறியே. இங்க பாரு டீ குடிக்க போறோம். பை பை சொல்லு. பை பை. நாங்க டீ குடிக்க போறோம். தூங்கி எந்திரிச்சாச்சு. ஆனியன் பக்கோடா உண்டு, சிக்கன் நக்கெட்ஸ் உண்டு, நான் உண்டு, நீங்கள் உண்டு, அவ உண்டு, இவ உண்டு, எல்லாரும் உண்டு. வாங்க நம்ம நக்கெட்ஸ் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு காஃபி, அப்புறம் தான் இந்த பிரின்சிபலாம். காஃபியை குடிக்கிறோம், ஒரு வாக்கிங்கை போடுறோம். இன்னும் நான் பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பூமர் தான் சொல்கிறது பார்த்தீங்களா இல்லையா? ஆன்ட்டி கையிலேயே புள்ளைய வச்சுக்கிட்டு. இந்த கிளைமேட்டுக்கு பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலி எனக்கு காஃபி குடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் இப்போ ஏதாவது கொடுத்தாங்க அதனால குடிச்சிக்கிட்டு இருக்கேன். வழி இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பக்கோடா விச் இஸ் லைக் எங்கள் வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்ற மாதிரியே இருக்கேன். என்ன லுங்கி மட்டும் தான் போடலை. ஏன்னா எங்கள் வீட்டில் ட்ரௌசர் போட்டு அடிப்பாங்க. கேஷுவலாக இருங்க. இன்னொரு ஐட்டம் வருது. I do like French fries. Is that French fries? Yes. You want French fries, buddy? I love French fries, you know. அது நம்மளுக்கு இல்லையா? அந்த டிஷ் நம்மளுக்கு இல்லையா? அவனுக்கு வேணுமா? பொட்டேட்டோ. அப்படியே என்ன French fries சொல்றீங்க? அப்படி சொல்லக்கூடாது. பொட்டேட்டோ. அப்பதான் வீட்டில் பொட்டேட்டோ செய்யும்போது ஓ இதுதான் அதுவா அப்படி இது தெரியும். சிசி ஃபுல்லா போட்டான். ஆமா. சரி விடு. என்ன பண்றான் பாப்போம். முடியல அவனே துப்பிடுவான். கண்ணு மட்டும் வச்சுக்கோ. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா
சூடாக ஒரு டீ, ஆனியன் பக்கோடா, சிக்கன் நக்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பாருங்க, அடடடடடா பிளேயிங் ரூமு. அடி இது கம்பு சுத்த போறீங்களா? ஓ, இனி ஒரு பிளேயர்னு நம்பி பால்லாம் வைக்க போறாங்க. நீ ஒரு பரோட்டா எனக்கு மட்டும் தான் தெரியும். ஐயோ, எங்கால் வேற பாலை பார்த்துட்டாரு. இன்னும் அந்த பால் உனக்கு இல்லை. நோ நோ, போடு. சூப்பர் அம்மு, கிளாப் கிளாப் கிளாப். ஏ, எல்லா கேமும் சும்மா ஆடுறது, ஆனால் தோத்துட்டு வர்றது. ஆக்சுவலாக என் பொண்டாட்டி வந்து கேரம் செம்மையாக ஆடுவாங்க, ஆனால் என்கிட்ட தோற்று போயிடுவா. அதான் விஷயம். ஸ்ட்ரைட்டாக உட்காருதுப்பா. இன்னும் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, சீக்கிரம் முடிங்க, நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். ஓகே, சர்ப்ரைஸ். ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு அடுத்து மெயின் கோர்ஸ்க்கு வந்திருக்கோம். எஸ், ஸோ எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிரியாணி இல்லாமல் அது கம்ப்ளீட்டே ஆகாதுங்க. பிரியாணி இருந்தால் தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ஆஹா, இந்த கிளைமேட்டுக்கு பிரியாணி சாப்பிட்றது அப்பா. ஹாய், ஸோ கேண்டில் லைட் டின்னர் முடிச்சுட்டு குட்டியை தூங்க வச்சுட்டு அதான் வந்துட்டு சில் பண்ணிட்டு இருக்கோம். சரியான மழை பெய்யுதுங்க, பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த கிளைமேட்டே டக்குன்னு மாறிடுச்சுங்க, பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. ஐயோ, குளிருக்கு. ஆக்சுவலாக அங்கே பாருங்க, நான் ட்ரௌசர் போட்டு உட்காந்துருக்கேன். நான் இரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி கோல்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக மழை வந்து நாங்கள் டின்னர், கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு போல இருக்கு. முடிச்சதுக்கப்புறம் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளும் இப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அப்படியே அபவுட் டர்ன் திரும்புகிறோம். சரியான மழைங்க. அங்கே பாருங்க பின்னாடி பேக்ரவுண்டில் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடலான்னு வெயிட் பண்ணிருந்தோம். பார்த்தா மழை குச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம நாளைக்கு கேம்ப் ஃபயர் போட்டு ஃபன் பண்ண போகிறோம். ஆமாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிச்சுது, அப்புறம் அப்படியே மழை லைட்டாக வந்துச்சு. இப்போ பார்த்தா புயல் மழை அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நாளைக்கு எப்படி பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதான், குட்டி வர தூங்கிட்டு இருக்கான் உள்ளே, பயங்கரமாக குளிருது. ஒரு வழியாக அவனை தூங்க வச்சிட்டோம். எங்களுக்கான சில் கிளைமேட் தான் வந்துட்டு இருந்தால் தான் அவன் நல்லா தூங்குவான். ஏன்னா வீட்டில் ஏசியில் தூங்கி பழக்கம் ஆயிடுச்சா, அதனால பெட்ஷீட் கூட சில டைம் போடாமல் அப்படியே தூங்கிடுவான். அதனால இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. அதனால வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நாளைக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம்னு கண்டினியூ பண்ணுவோம். Until then, good night and take care. Good night, bye bye. Hello, good morning. அம்மா குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ தாங்க முழிச்சோம். என் மண்டாட்டி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்துட்டா. ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு ரிசார்ட்டுக்கு வந்து அன்லிமிட்டெட் புஃபே மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம அதை போகணும். அதுவும் நம்ம எப்போவுமே லாஸ்ட் மினிட்டில் தான் போவோம். 10 மணி க்ளோஸ் ஆகுதுன்னா 9:55 தான் நம்ம ரூம்லேருந்தே கிளம்புவோம். சரி, கரெக்டாக நம்ம கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி விட்டுட்டு நம்ம போகிறோம். வாங்க போகலாம். ஸோ குட் மார்னிங் மக்களே. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் முழித்தோம். எங்கள் தோஸ்துகள் இப்போ தான் முழிச்சிருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் தோபா. ஸோ வாட்ஸ் த பிளான்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? Or like to have English breakfast or Tamil breakfast or like? Yes, that broccoli with vegetables. கோழி வித் வெஜிடபிளா? காலையில் வீட்டில் என்ன சாப்பிடுவீங்க? பழைய சோறா? Sometimes சோறே போட மாட்டாங்க. இவங்க தான் அந்த வீட்டுக்காரம்மா, காலையில் சோறே போட மாட்டாங்களா? ஏம்மா என்னம்மா? சரி வாங்க, அப்படியே மார்னிங் வியூ பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டி வியூ. ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், வாங்க போகலாம். பார்த்தீங்களா சேட்டையை? பார்த்தீங்களா, இன்னும் முழுசாக நடக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அதில் போய் குதிக்கணுமா? அதில் அங்கே வெயில் அடிச்சு உள்ள கொதிக்குது. ஆமா, ராபிட் கடிக்குமா? இங்க பாரு. கடிச்சிர போகுதுடா. டேய்
கடிச்சிட போதுடா பயமா இருக்கா கொஞ்சமாச்சு. இங்க பாத்தீங்களா கீழே தான் இறங்கணும் போல. எங்க ஆளு பாருங்களேன், அடி அமக்காலம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்க ஆளு. விளையாடுறானா விளையாடுறதே கிடையாது, இறங்கி எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, இறக்கி விட்டா கட்டு கடங்காத காளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க அங்க. தங்கம் என்ன பண்ணுது என் தங்கம்? என் தங்கம் அழகா ஆடுதுமா. வா சூப்பர் பட்டு, பட்டுக்குட்டி. டே 2 at ஏலகிரி நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் ஒரு குளிச்சுட்டு நம்ம ஃபண்டேரா பார்க்குக்கு வந்து. ஆமாங்க, ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நான் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டேன். ஏதோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபண்டேரா பார்க் தான் வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கனால சரி அப்படியே எல்லாம் மொத்தமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். அண்டு ஏதாவது டவுட்னா நானே காட்டுறேன் கைடு. நம்ம ஃபுல்லாக அத்துப்படி இந்த ஏரியா. வாங்க போகலாம். நம்ம உள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் செட்டப் பண்ண போறான்னு தெரியல. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ எங்களை வச்சு செஞ்சுட்டோம். இது என்ன பனியா இருக்கு, தண்ணி அடிக்குதுங்க இங்க. குகைக்குள்ள போக போறோம் இப்ப. வாவ் ஃபிஷ், எங்களால் பார்த்தீங்கன்னா இல்லை என்ஜாய் பண்றத. ஃபிஷ் நம்ம ஃபிஷ் கலர் கலராக இருக்கு பாரு, கலர் கலர் ஃபிஷ். எல்லோ ஃபிஷ். ஆனால் எங்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட். பேரே வந்து சைல்டு ஃபிஷ் தான். பார்த்தீங்களா இல்லையா? நாங்கள் அவனை கூப்பிட்டான், அவன் எங்களை கூப்பிட்றான். இந்த ஸ்லோப்பை பார்த்தாலே அவனுக்கு வந்துட்டு ஏறி இறங்குற இது வந்துடுதுங்க. டேய் நாங்கள் போகிறோம், போ டேடி போகிறோம், பாய் 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 பாய், நாங்கள் போகிறோம். இங்கே பாடுறா கோழி பாடுறா. இங்கே எத்தனை கோழி போறா பாரு. கத்தாதீங்க, வா வா. ஒயிட் கலர் ராபிட். இங்க பாரு. 1 2 3. மம்மி பாய். எங்கால அனிமல்ஸ்லாம் பேர் பார்க்க மாட்டாங்க. இங்க போற குட்டி போடுறா, குட்டி. சரி போலாம். டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். மலபார் ஃபிஷ் கறி, கோழி வேப்பு, மோட்டி புலாவ், டொமேட்டோ தால், மூங் தால் ஹல்வா. புலாவ் உண்டு, சப்பாத்தி உண்டு, மலபார் ஃபிஷ் கறி உண்டு, கோழி வேப்புடு கோழி வேப்புடு உண்டு. பின்றாங்கல்ல. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரிசார்ட்ஸ்லாம் வந்தாலே சூப்பராக இருக்குங்க. கோழி வேப்புடு. இது பன்னீரா? அது பன்னீர், இது சிக்கன். ஓகே, மாற்றி வச்சுட்டாங்களோ? எனக்கு பன்னீர் வச்சிருக்கோம், உனக்கு சிக்கன் வச்சிருக்கோம். ஆஹா, இந்த கிளைமேட்டுக்கும் சிக்கனுக்கும். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு செக் அவுட் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து அதே தோசையா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். 3 நாள் வந்துட்டு நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. 2 days. சாரி 2 days 2 nights ஆக்சுவலி. 2 nights and 3 days. ஸோ இங்கே வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏறுகிற எப்பாடே இங்கே பாருங்களேன், சில நேரத்தில் வெயில் அடிக்குது, டக்குன்னு அப்படியே கிளைமேட் மாறிடுது. நிஜமாக சூப்பருங்க. சென்னையிலேருந்து நாங்கள் வந்து அந்த 4 hours டைமுக்கு, அதாவது பக்கத்தில் வந்து ஒர்த்து. ஏன்னா குட்டி வயசாக லாங் ஜர்னியும் போக முடியாது. ஸோ பயங்கரமான ஒர்த்து. அதுவும் இங்கே ஸ்டே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே டபுள் ஒர்த்து. ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கேயே கூட்டிகிட்டு நாங்கள் ஃபுல்லாக இங்கேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அமோர் வந்துட்டு இந்த ரிசார்ட்டே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு லிட்டரலி எங்களை விட அவன் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ நான் கம்மியாக இருக்கேன். இங்கே பாருங்க, நடந்துக்கிட்டே பார்த்தீங்களா இல்லையா? நடந்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், நடந்துக்கிட்டே இருக்கான் அவன். ஸோ இப்போ தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம்.
இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் ஆக்டிவிட்டிஸ் அட்வென்ச்சர் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம்க்கு வந்து இவங்களுக்கு இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி ஏலகிரிலேயே இருக்குது. நம்ம அதையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் போயிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். நம்ம அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க நிறைய இடத்துல நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் இன்னும் அதாவது ஒரு ரவுண்ட் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தால் இங்கே ஏதோ பேங்கெட் ஹால்லாம் இருக்காங்க. அதாவது ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு ரெசார்ட்டு புக் பண்ணி இங்கேயே நம்ம செலிப்ரேட்டும் பண்ணிடலாம். ஆனால் அதான் அமோர் கல்யாணத்துக்கு வந்து இப்போயே புக் பண்ணிடலான்றேன். 20 வருஷத்துக்கு வந்துட்டு இப்போயே பிளாக் பண்ணிடலாம். ஏன்னா இப்போயே புக் பண்ணிட்டோம்னா ஒரு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஆல்சோ ஸ்பாலாம் வேறு இருக்குது. ஆமாம், ஸ்பாவும் இருக்குது இங்கே. நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம செக் அவுட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போவோம். கீழே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு மேலே வந்துட்டு பேங்க்வெட் ஹால். இதுதான் அந்த பேங்க்வெட் ஹாலா? பார்த்தீங்களா இல்லையா? பயங்கரமாக இருக்குது. ஃப்யூச்சரெல்லாம் அம்மோரோட கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் நடத்தலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து சும்மாவே எனக்கும் வேக்கும் என் பையனுக்கும் வேக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளை கெத்தாக வரலாம். சாரி, மாப்பிள்ளையோட அப்பாவாக கெத்தாக வரலாம். அப்படி ஓ இங்கே தான் அந்த டைனிங் ஹால். ஓகே, இப்படி உட்காந்துக்கலாம் நம்ம. நைஸ், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல பா. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழைங்க. நான் கூட காலைல ஏஞ்சி பார்த்தா எல்லாம் அப்படி இப்படி கிடக்குன்னு பார்த்தா காலைல ஏஞ்சி பார்க்குறோம் அவ்வளோ நீட்டாக திரும்ப எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரில் நம்ம குளிச்ச ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்கு. யாருமே இல்லைப்பா, ஃப்ரீயாக இருக்குது. ஸ்பா உண்டு. இதாங்க முக்கியமான ஒரு இடம். ஸ்பா கூட இருக்குது இங்கே இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணோன்னா இங்கே வந்துடலாம் நம்ம. என்னப்பா? So this is a view from another room இந்த சைடு. ஆமாங்க, பாருங்களேன் சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது பாருங்களேன். ஏதோ இந்த காட்டுக்குள்ளே நடுவில் ஒரு பேலஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. நல்லா இருக்குது. கிளைமேட் அப்படியே மாறிட்டே வருதுங்க. எப்போ அடிக்க போகுதுன்னு தெரியல மழை. ஆக்சுவலாக இங்கே நிறைய ரூம் இருக்குங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ். ஸோ நமக்கு தேவையான ரூம்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கப்பிள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த அட்மாஸ்ஃபியரே ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து 2 நாள் ஸ்டே பண்ணாலும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்துட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆல்சோ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்கா, நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி. அங்கே இப்போ தண்ணி வந்துட்டு அதிகமாக இருக்கனால இப்போ போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இல்லை போகலான்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு என்னன்னா குட்டி இருக்கிறதுனால வந்துட்டு கஷ்டம். ஆல்சோ இங்கே பெட் ஃப்ரெண்ட்லி ரூம் கூட இருக்குது. ஆமாங்க, பெட்ஸோட வந்தாலுமே நான் கூட பாருங்க பெட்டோட தான் வந்திருக்கேன். என் பெட்டு முன்னாடி கேமரா பிடிச்சிருக்கு பாருங்க. ஆமாம். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து மழை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம வந்து கிளம்பிட்டோம்னா லைட்டாக ஒரு அட்வென்ச்சர் பார்த்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கும், போய்ட்டு ஒரு கிலோ சாக்லேட். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் வந்தால் வந்து எப்பயும் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொஞ்சமாக கொடுக்குறது வந்து வழக்கங்க. சில நம்ம டேரக்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கே போயிடலாம். இது செல்ஃபி பண்ணிட்டா நீங்கள் ஒன்று இருக்கோம், அங்கே போய் நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். வாங்க நம்ம அடுத்து அங்கே போய் நம்ம பார்க்கலாம், அங்கே கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஓகே, டக்குன்னு நான் போய் கார் எடுத்து வந்துடுறேன். இப்போ பேக்கிங் பண்ணியாச்சு, வைக்கிறோம், தட்டுறோம், கிளம்புறோம். ஓகே பை. என்னப்பா போமா? என்ன சாக்லேட் ஃபேக்டரி இருக்கான், அப்புறமா அட்வென்ச்சர் ரைட்ஸு போலாமா? செல்ஃபி பாண்டா. பாத்தியா இல்ல முன்னாடி சாக்லேட் செஞ்சுட்டாப்பா. சூப்பர். இன்னும் செய்யல, இது என்ன ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஹாட். ஏய், 2 பேரும் அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதெல்லாம் டெய்லி நைட்டு வீட்டில் சப்பாத்தி மாவு பேசுறீங்க, புதுசா பண்ற மாதிரி. கஷ்டமா? ஏய் என்னது இது? தகப்பனோட நிலைமையை பாருங்க. அவனாவது பரவாயில்ல கம்முன்னு உட்காந்துட்டான். இவன் பாருங்க எங்க எஸ்டாவலாம் ஓடலாம். என்ன சார்? அதாவது இது பண்ணாதான் சென்னையிலேருந்து பொட்டி பொடிக்கலாம்னு தூக்கிட்டு வந்தோம். பாய். என்ன அவனுக்கு கை கால் முறிச்ச மாதிரி இருக்குது. நீங்க தான் அது. ஓ மை காட். ஜண்டா ஜண்டா சூரிய மாற நெஞ்சில் குத்து. அந்த வாயை கட் பண்ணுங்க. வாயை அடி அடி நோத்து. யோ தகப்பா பாரியா என்ன யோ. பை 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 பை.
பார்ட்டின்னு நினைக்கிறேன் பயங்கரமா. ஏய் மாப்ள பாய். ஏம்மா நீ என்னம்மா எங்க போனாலும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க? அட்வென்ச்சரஸ் ரைட் போமா. ஏ மம்மி மம்மி. நாங்க இப்ப கேம்ஸ் ஆட போறோம். நாங்க இங்க அவ்வளோதாங்க, ட்ரிப்பு நல்லபடியாக முடிச்சிச்சு. நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பை பாய்.